உத்தரப்பிரதேசம் ஊரில் பதல் பாபு அப்படிங்கிற ஒரு பையனுக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த சனா ராணி அப்படிங்கிற பொண்ணுக்கும் ஃபேஸ்புக் மூலமாக பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாளடைவில் அது காதலாக மாறிடுச்சு. காதல் கொடுத்த பூஸ்டில் நம்ம பதல் பாபு இந்தியா பார்டரை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். சனாவோட ஊருக்கே போயிட்டான். ஊருக்காரங்களே அவனை என்னடா ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கானே. இப்போ நம்ம ஊருக்குள்ளே பாகிஸ்தான் பையன் ஒருத்தன் வந்தான்னா அவன் ட்ரெஸ்ஸு ஆள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் இல்லையா. இப்போ இந்திக்காரங்களே அப்படி தான் இருக்காங்க. இருந்தாலும் பாகிஸ்தான்காரங்க வரும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இந்தியாக்காரங்களை அவங்க நடை உட ட்ரெஸ்ஸு எல்லாம் ஆளை பார்த்தோன்னே ஒரு தினுசாக இருக்கானே அப்படின்ட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒருத்தன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், வந்து என்னென்னு பாருங்கள் அப்படின்னோடனே போலீஸும் வேகமாக வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. யார்ப்பா நீ, என்ன ஒரு மார்க்கமாக இருக்கியா, என்ன விஷயம்னோடனே இந்த மாதிரி காதலுக்காக பார்டரை தாண்டி வந்த விஷயத்த ஓப்பன் பண்ணியிருக்கான். போலீஸும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் விசாரிச்சிருக்காங்க. லவ் பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனால் அதுக்காக அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சனா ராணி சொல்லிடுச்சான். ஒருவேளை பெற்றவங்களுக்கு பயந்தபடி சொல்லிச்சா இல்லை போலீஸ்காரங்க ஏதோ மிரட்டினாங்களான்னு தெரியல, ஆனால் வேணான்னு சொல்லிடுச்சு. பாவம் பதல் பாபு. இப்போது கோர்ட்டு அவருக்கு 14 நாள் நீதிமன்ற காவலை வச்சு விசாரிக்க ஆர்டர் போட்டிருக்கு. விசாரணைக்கு அப்புறம் அவங்க அவர் விடுவாங்களா இல்லை ஒரு 10-15 வருஷம் ஜெயிலில் போடுவாங்களான்னு தெரில. பாவம், காதலும் கடந்து போகும். அடுத்த சம்பவம், கோயம்புத்தூரில் நகை கடை வச்சிருக்கிற நவீன்குமார் நகை வாங்கிறதுக்காகவோ ஒரு வியாபாரத்துக்காகவோ பீகார் போயிருக்காரு. போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு 163 சவரன் நகையும் ஒரு 48 லட்சம் பணமும் ஒரு பேக்கில் வச்சு கொண்டு வந்திருக்காரு. கோயம்புத்தூருக்கு வர்ற வழியில் ட்ரெயினில் வந்திருக்காரு. வர்ற வழியில் ஜோலார்பேட்டையில் வச்சு முழிச்சிருக்காரு. நடுவில் தூங்கிட்டார் போட்டிருக்கு. முழிச்சு பார்த்தா பேக்கை காணும். ஐயோ அப்படின்ட்டு போய் ரயில்வே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா டீம் ஃபார்ம் பண்ணி விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் மும்பையை சேர்ந்த 4 பேர் மாட்டிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேலூர் ஜெயிலில் வச்சு விசாரித்ததில் மகாராஷ்டிராவில் இவங்களோட லீடர் இருந்திருக்கான். அவன் தான் மெயின் வில்லன். அவன் தான் எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பான் போட்டிருக்கு, இங்கெங்கே போங்க இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு. அவனையும் போய் விசாரிச்சுருக்காங்க. அவன் மகாராஷ்டிராவில் அவனோட ஊரில் பதுங்கி இருந்திருக்கான். நம்ம கார்த்தி ஒரு படத்தில் போகல, தீரன் அதிகாரம் ஒன்றும் ஒரு டீமோட போய் வில்லனை பிடிச்சி வர்றாரு, அதே மாதிரி அவன் ஊருக்கே போய் அவனை பிடிச்சி வந்திருக்காங்க நம்ம ஊர் போலீஸ். அவன்கிட்டருந்து ஒரு 15 பவுன் நகையை உருக்கி வச்சுருக்கான் பயப்புள்ள. இந்த மாதிரி ஆட்டையை போட்டு உருக்கி விற்பானுங்க போல். அந்த நகையை மீட்டு அவனையும் பிடிச்சி வேலூர் ஜெயிலில் போட்டிருக்காங்க. இப்போ மொத்த டீமும் வேலூர் ஜெயிலில் கழித்துக்கிட்டு இருக்கு. தொழிலதிபர்கள் எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் தனியாக போகாதீங்க. இவ்வளோ பணம் இவ்வளோ நகை வச்சுருக்கீங்க, கூட உங்கள் ஃப்ரெண்டையோ அண்ணன் தம்பி யாரையோ கூப்பிட்டுட்டு போங்க. அவங்க இன்னும் ஒரு போயிட்டு வரதுக்கு ஒரு 2000-3000 செலவாகுமா? அதுக்கு நீங்கள் சிக்கனப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இப்படி லட்சக்கணக்கில் இலக்க நேரிடும். ஆனால் காலம் அப்படி இருக்குது, ரொம்ப உஷாராக இருக்கணும். சம்பவம் 3, ஒரிசாவில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் நல்லா கூட்டமாக இருந்திருக்கு. காலையில் எல்லாம் சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த கோயிலில் ஒருத்தர் தியானம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காரு ரொம்ப நேரமாக. சரி, ரொம்ப பக்தி போல் தியானத்தில் ரொம்ப முங்கிட்டார அப்படின்ட்டு அவரை பெருமையாக பார்த்துட்டு எல்லோரும் கடந்து போயிருக்காங்க. டைம்லாம் முடிஞ்சு எல்லோரும் போயாச்சு, யாருமே கோயில் இல்லை. இந்த ஆள் நைஸாக கண்ணை முடிச்சு பார்த்துட்டு யாரும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேராக போய் ஆஞ்சநேயர் சிலையில் இருந்த அந்த வெள்ளி கிரீடத்தை நைஸாக எடுத்து பேக்கில் வச்சு போயிட்டான். வெளியில் போன குருக்கள் வந்து பார்த்துருக்காரு. பார்த்தா கிரீடத்தை காணும். அதிர்ச்சியாகி சிசிடிவியை போய் செக் பண்ணியிருக்காரு. பார்த்தா நம்ம தியானம் பண்ண ஆள் தான் சம்பவத்தை பண்ணிட்டு போயிருக்கான். நல்ல வேலை சிசிடிவி கேமரா இருந்துச்சு, இல்லைன்னா எல்லோரும் குருக்கள் மேலே பழிய போட்டிருப்பாங்க, இவர் தான் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாருன்னு. அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் அந்த ஆளை தேடிக்கிட்டு இருக்கு. தியானம் பண்ணியே ஆஞ்சநேயர்கிட்ட சம்மந்தம் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் பயப்புள்ள.